வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 154வது பகுதியாக வீரமும் வணக்கமும் என்ற தலைப்பிலே வீரமும் தேவை, பணிவுடைமையும் தேவை என்பதை வலியுறுத்துகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவரது வார்த்தைகளிலேயே பார்ப்போம். நமஸ்காரம், வணக்கம் என்ற வார்த்தைகளே நம் ஜனங்களின் பணிவு பண்பை காட்டுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். வீரம் சூரம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம், காட்ட வேண்டிய இடத்தில் அதை காட்டினார்கள். அங்கே சத்ருவுக்கு அக்கிரமத்துக்கு தலை வணங்கவே இல்லை, நேராக நிமிர்ந்து நின்றார்கள். ஆனால் நல்லது உத்தமமானது என்றால் வணங்கி ஏற்றுக்கொண்டார்கள். தலையே நீ வணங்காய் என்றே அப்பர் சுவாமிகள் பாடி கொடுத்திருக்கிறார். திரு அங்கமாலை என்ற பதிகத்தின் தொடக்கம். வேடிக்கையாக ஒன்று தோன்றுகிறது. வீர சூரர்களாக இருக்கும்போதே நம்முடைய முன்னோர்கள் வில்லை வளைத்தார்கள். வினயசாலிகளாக எங்கே நல்லது இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் போது வில்லாக வளைந்தார்கள். தாங்களே வில் மாதிரி வளைந்து பணிந்தார்கள். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் போது முதலில் உடம்பை வளைக்கத்தானே வேண்டும். நமஸ்கரிப்பதை இங்கிலீஷில் போயிங் என்று சொல்கிறார்கள். போ என்றால் வில், அது வளைந்து, அதாவது வளைக்கப்பட்டதாக இருக்கிறது. விரைப்பாக இல்லாமல் நெகிழ்ந்து பணிவாக இருப்பதற்கு அடையாளமாகவே இப்படி உடம்பை வணங்கி மரியாதை பண்ணுவது. சொல்லிக்கொண்டு போகிற போதே உள்ளுக்குள்ளே விஷயங்கள் புதுசாக தெளிவாகி கொண்டு வருகிறதில் ஒன்று தெரிகிறது. நமஸ்காரம் என்றால் நேர் அர்த்தம் நமனம் பண்ணுவது என்றும், நமனம் என்றாலும் வளைப்பதுதான் என்றும் சொன்னேன். நமனம் என்றால் வளைவது என்பதை வைத்து நமஸ்காரம் என்ற வார்த்தை ஏற்பட்டதாக இலக்கணப்படி சொன்னாலும் தத்துவார்த்தமாக இன்னொரு உசந்த அர்த்தமும் சொல்வதுண்டு. முன்னவே சொன்னேன், மறுபடி சொல்கிறேன். தனக்கில்லை என்று பகவானுக்கு சகலத்தையும் அர்ப்பணம் பண்ணும் சரணாகதியை, அதாவது இது என்னுடையதில்லை என்று பகவானுக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்யும் சரணாகதியை சம்பந்தப்படுத்தி சொல்கிற அர்த்தம்தான் இந்த நமஸ்காரம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்று காஞ்சிமா முனிவர் ஒரு பக்கம் நம்மிடம் அக்கிரமத்தை அழிக்கும்போது வீரம் இருந்தாலும் சத்தியத்தை பார்க்கும்போது தலை வணங்க வேண்டும், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று பணிவுடைமையும் போதிக்கிறார். நாம் வீரமும் பணிவுடைமையும் ஒரு சேர உள்ளவர்களாக இந்த பாரத நாட்டிற்கு தொண்டு செய்வோம். தொடர்ந்து காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.